Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 9/5/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சது. 3rd May 2026 சண்டே முடிஞ்சது. அதன் பிறகு உங்களுக்கு NTA அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டமாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, நீட் ரிசல்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதற்கு முன்னதாக OMR சீட்டை எப்போ நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 கொஸ்டின் டவுட்டாக இருக்குது, அதை எப்படி சேலஞ்ச் பண்ணுறது, எப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணு கேட்டார் போல் அவங்க மெரிட்டில் அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, NRI சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது லாஸ்ட்டு 3 இயர்ஸினுடைய டேட்டாவை எடுத்துகிட்டு இப்போ இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நீட் எக்ஸாம் எந்த டேட்டில் நடந்துச்சு, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, OMR ரிலீஸ்டு டேட் என்ன, அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணாங்க. 2024 பார்த்தீங்கன்னா 5th May 2024 நீட் எக்ஸாம் முடிஞ்சது. 6th June 2024 ரிசல்ட் அண்டு ஸ்கோர் கார்டை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ கணக்கு போட்டோம் அப்படின்னா 30 days டைமில் நீட் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணாங்க. அதற்கு நடுவில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ 25th May அந்த தேதியில் வெளியிடப்பட்டது. 20 நாட்கள் டைமில் வெளியிட்டாங்க. அதன் பிறகு OMR சீட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து உங்களுக்கு ஆன்சர்ஸை சேலஞ்ச் பண்ணுறக்கும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, NTA டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும், OMRல நீங்கள் பபுள் பண்ணினதில் கரெக்டாக பபுள் பண்ணி அதில் அவங்க மார்க் கொடுக்காமல் இருந்தால் அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் 29th May 2024 அது வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 24 நாட்கள் டைம் இருந்துச்சு. அடுத்தது 2025 4th May 2025 நீட் எக்ஸாம் நடந்துச்சு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 14th June 2025 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ 2025 41 நாட்கள் இடைவெளியில் நீட் தேர்வு முடிந்த 41 நாட்களுக்கு பிறகு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாங்க. ரிசல்ட் அண்டு ஸ்கோர் கார்டை ரிலீஸ் பண்ணாங்க. கடந்த ஆண்டு உங்களுக்கு 30th May 2025 வாக்கில் உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. OMR சீட்டும் அதுக்கு பிறகு 1 or 2 டேஸில் கொடுத்துருந்தாங்க. அதில் உங்களுக்கு NTA டென்டேட்டிவ் ஆன்சர் கீயையும் உங்களுடைய OMR சீட்டையும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த ஆண்டு 3rd May 2026 நீட் எக்ஸாம் முடிஞ்சது. ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையில் நீட் தேர்வு முடிந்த 3 நாட்களில், இந்த 33 டேஸ்ன்னு போட்டேன், ஜஸ்ட் 3 டேஸ் தான். இப்போது 3rd May 2026 நீட் தேர்வு முடிந்தது. அதன் பிறகு 3 நாட்களில் உங்களுக்கு அதாவது 6th May 2026 OMR சீட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த OMR சீட்டை நீங்கள் எல்லோரும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அடுத்த கட்டமாக OMR எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த OMRஐயும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயையும் எப்போ சேலஞ்ச் பண்ணுறது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா, இது என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. 3rd week of May 2026
அப்போ 3 வார காலத்தில் இப்போ வந்து நம்ம நீட் தேர்வு முடிஞ்ச 2வது வாரத்துக்குள்ளே போக போகிறோம். ஏன்னா இந்த சண்டே வந்ததுன்னா 1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2nd வீக்குள்ளே போக போகிறோம். அப்போது 2nd வீக் எண்டில் ஆர் 3rd வீக் பிகினிங்கில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3rd வீக் அப்படிங்கிற போது உங்களுக்கு ஒரு 18, 17 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். அடுத்தது நீட் ஸ்கோர் கார்டும் ரிசல்ட்டும் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபார் நீட் யூஜி 2026க்கு அப்படின்னா லாஸ்ட் வீக் ஆஃப் மே 2026 20ஆம் தேதிக்கு பிறகு. ஓகேங்களா? மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நீட் ரிசல்ட் அப்படிங்கிறது, நீட் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படலாம். 20ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னா மே லாஸ்ட் வீக் வரைக்குமே அது பொருந்தும். அப்போது மே லாஸ்ட் வீக்கில் ஆர் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு வந்து நீட் தேர்வினுடைய ரிசல்ட் அண்டு ஸ்கோர் கார்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். இது முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடையாது. ஏன்னா மாணவர்கள் வந்து என்ஜினியரிங்க்கு நான் அப்ளை பண்ணணும், அதே போல் என்னோடய மார்க் வந்து பார்டரில் இருக்குது, இதை பார்த்துட்டு நான் வந்து ரிப்பீட் பண்ணுறதா இல்லை ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ அதுக்கான டேட்டை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போது 2026 நடந்து முடிந்த நீட் தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆல்ரெடி 6th மே 2026 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓஎம்ஆர் சீட்டு வந்து 3rd வீக் ஆஃப் மே 2026 ஓஎம்ஆர் சீட்டும் அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனே எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் ஆஃப் மே, அதாவது மே 20ஆம் தேதிக்கு பிறகு எந்த நேரத்துலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. எதனால் அப்படின்னா இந்த வருஷம் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. என்டிஏ வந்து எல்லாமே உடனுக்குடனாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2026 நீட் தேர்வுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டு மே மாதம் 3ஆம் வாரத்துலேயும், அதுக்கப்புறம் நீட் ஸ்கோர் கார்டும் ரிசல்ட்டும் கடைசி வாரத்துலேயும், மே கடைசி வாரத்துலேயோ அல்லது ஜூன் முதல் வாரத்துலேயோ எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.